ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுண்டைக்காயை வச்சு பொரியல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சுண்டைக்காய் எப்போயும் நம்ம வத்தல் குழம்பு இல்லை பச்சை வெண்டை சுண்டைக்காய் குழம்பு இந்த மாதிரி தான் நம்ம வச்சு சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் பொரியல் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சுண்டைக்காய் நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரத்தில் நம்ம 2 டைம் ஆகுது இதை நம்ம கிடச்சின்னா செஞ்சு சாப்பிட்லாம். இந்த சுண்டைக்காயை எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷானதாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த காம்பை கிள்ளிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மிளகு ஜீரகமாக இடிக்கிறோம்ல, நம்ம அதில் கூட போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இடித்து கூட எடுத்துக்கலாம். நான் கடலைப்பருப்பு 50 கிராம் ஊற வச்சு வச்சுருக்கேங்க. நான் அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு நம்ம வேக வைக்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். நான் அதனால் ஊற வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு தண்ணி மூழ்கிற அளவு ஊற்றிட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். பாருங்கள், சுண்டைக்காயெலாம் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணோன்னா நமக்கு தண்ணி கருப்பாக தாங்க இருக்கும். நம்ம 2 டைம் கழுவிட்டோம்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நல்லா வெள்ளையாக வந்துடும். இப்போ கடலைப்பருப்பு நான் பாதி அளவு வெந்ததையும் நான் சுண்டைக்காய் சேர்த்துக்கிறேங்க. கடலைப்பருப்பு பாதி வெந்ததையும் நம்ம சுண்டைக்காய் சேர்த்தோம்னா நம்ம கரெக்டாக இருக்கும். 2 சேர்த்து போடும்போது அப்புறம் கடலைப்பருப்பு வேகாமல் இருக்கும், சுண்டைக்காய் நமக்கு சீக்கிரம் வெந்துடும். இப்போ பாருங்கள், சுண்டைக்காயும் கடலைப்பருப்பும் நமக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இறக்கி வச்சிடலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. ஜீரகம் கொஞ்சம் சேர்த்து நல்லா பொரியட்டுங்க. நல்லா பொரிஞ்சதையும் பெரிய வெங்காயம் நான் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதையும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும். இந்த 1/4 கிலோ அளவு நான் சுண்டைக்காய் எடுத்திருக்கேன், அதுக்கு இது கரெக்டாக இருக்கும். தக்காளி 1 நல்லா பழமாவில் தான் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அப்படியே தக்காளியெல்லாம் மசிச்சு விட்டுருங்க. மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன், தனி மிளகாய் தூள் சேர்க்குறேங்க. இது அரை ஸ்பூன் சேர்த்திருக்கேன். கரம் மசாலா பவுட்ரு அரை ஸ்பூன் சேர்த்து நல்லா நம்ம பச்சை வாசனை போகிற அளவு வதக்கிக்கலாம். நம்ம வேக வச்சுருக்கோம்ல சுண்டைக்காய் கடலைப்பருப்பு, அதை இதோடு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஒரு சின்ன கொட்டைப்பாக்கு சைஸ் அளவு மட்டும் புளி எடுத்துகிட்டு அதை நான் கரைச்சி ஊற்றிருக்கேன். அது 1 ஸ்பூன் அளவு தாங்க இருக்கும், அதுவே நம்ம கரெக்டாக இருக்கும். நம்ம தக்காளி 1 சேர்த்திருக்கோம், அதனால் புளி ரொம்ப கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு மூடி போட்டு வச்சிடலாம். அப்படியே வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதுங்க. மறுபடியும் எடுத்து நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் வச்சுருக்கேன், அதை சேர்த்திட்டு நம்ம இறக்கிடலாம். இந்த சுண்டைக்காய் பொரியல் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் போகிற ரெசிப்பியில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.